சாதி காட்டவங்களை மீட் பண்ணீங்க சார்? என்ன சார் ஆக்சுவலாக இந்த ஸ்பீச்சை காமெடின்ற பேரில் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் ஃபயாஸ் ஹுசைன் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை பேசின உடனேயே கருப்பு சங்கிகள் எல்லாரும் ஃபயாஸ் ஹுசைனை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ வந்து பெரியார் இப்படி சொல்லலாம், உனக்கு என்ன பகுத்தறிவு இருக்குது, நாங்கள் வந்து போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து முஸ்லீம்கள் ஆகிய நாம் வந்து ஆதரிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ யாரை குறித்து விமர்சனங்களை வைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கொச்சையாக பேசக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆனால் ஃபயாஸ் ஹுசைன்ற ஸ்டாண்டப் காமெடியன் தன்னை என்ன தான் லிபரலாக காட்டிக்கிட்டாலுமே அவர் பேர் தான் இங்கே இந்தியாவில் அரசியலாக மாறுது. ஸோ இதை வச்சுட்டு நபிகள் நாயகத்தை பதிலுக்கு கருப்பு சங்கிகள் வந்துட்டு தவறான வார்த்தைகள் சொல்லி கொச்சைப்படுத்திட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பதாகவுமே பல கருப்பு சங்கிகள் நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ்வையும் வந்துட்டு மிக கொச்சைப்படுத்தும் விதமாக நாங்கள் வந்துட்டு கேள்வி கேட்குறோம், பகுத்தறிவை நோண்டுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம நீங்கள் வரம்பு மீறி போகிறீங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நமக்கு வந்து காசு எடுத்துகிட்டு இருந்தவங்க. இதற்காக ஏதாவது ஒரு முஸ்லீம் கோவப்பட்டுட்டானா அமைதி மார்க்கம் தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தங்களுடைய தலைவரை பற்றி ஒரு காமெடி நகைச்சுவைன்ற பேரில் வைக்கும் போது எவ்வளோ அஃபண்ட் ஆகுறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்தது இந்த கருப்பு சங்கிக தான். இறுதியாக ஃபயாஸ் ஹுசைனை மிரட்டி மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வா நாம என்ன சொல்றோம்னா, மதங்களை குறித்தும் நாத்திகத்தை குறித்தும் கருத்துக்களை விமர்சனங்களை அழகிய முறையில் வைக்கிறத யாருமே கேள்விகளை வைக்கிறத தடுக்கலை. ஆனால் கொச்சைப்படுத்துறதும் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதும் நகைச்சுவைன்ற பேரில் எள்ளமீறுறதுன்னு தான் எதிர்க்கிறோம். ஸோ இது நபிகள் நாயகத்துக்கு செஞ்சாலும் தவறு தான், பெரியாருக்கு செஞ்சாலும் தவறு தான்ன்ற பேரில் நம்ம வைக்கிறோம். ஸோ இதற்கு தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்துறது வந்து உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் லைனில் வராது, யாராவது அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருந்தார். ஸோ இதே விஷயத்த கருப்பு சங்கிகள் பண்ணுறப்ப அவங்க தலைவருக்கு பண்ணாலும் அது தவறுனா நம்ம தலைவருக்கு அது பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இப்படி தான் பேக் ஃபயர் ஆகி புகஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. எரியுதடி மாலா போடு. ஃபயாஸ் ஹுசைன் மாதிரி சின்ன பசங்கள்கிட்ட மோதி ஜெயிக்காம பல நாட்களாக விவாதத்துக்கு முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் நேரடியாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் எந்த கருப்பு சங்கியும் வரதுக்கு தயாராக இல்லை. ஆனால் போய் சின்ன சிசுங்களை அடித்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு இருக்குங்க.